ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ரீஜாயின் பண்ணிக்கட்டும். ம். ஓகே. ம். இது கொஞ்சம் இது பண்ணி பார்த்துருங்க. இல்ல கண்டிப்பா லேப் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ், எஸ்கியூஎல் சின்டாக்ஸ், என்னென்ன டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் ஆர்க்கிடெக்சர், டேட்டாபேஸ் இன்ஜின் அதோட வேலைகள் அத பத்தி பார்த்துருக்கோம். அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த என்வைரன்மென்ட் எப்படி செட் பண்றது, டெவலப்பர் எடிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். எக்ஸ்பிரஸ் எடிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் 2 கிளாஸ் என்ன பார்த்தோம், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோல என்னென்னலாம் வந்து நம்ம வந்து டாஸ்க் வந்து ஈஸியா பண்ணலாம். அதுல என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் இந்த மாடியூல் 5 போயிருவோம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ், டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதுல ஒரு சிலத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இது கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ், டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி. இப்போ சாரி. இதுல டூல்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் புரொஃபைலர்ன்னு ஒண்ணு இருக்கும். அத அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, இத நம்ம பின்னால நான் டீட்டெயிலா சொல்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத. இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு நம்ம ஆய்வு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல் சர்வர் புரொஃபைலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டூல்ஸ்ல போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர் புரொஃபைலர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். இங்க போயிட்டு நீங்க எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். என்ன இன்ஸ்டன்ஸ். இப்ப நான் ஏற்கனவே குமார் பிசிலேருந்து நான் டூல்ஸ போட்டு டூல்ஸ கிளிக் பண்ணி எஸ்கியூஎல் புரொஃபைலர்ன்னு வந்ததுனால குமார் பிசி பை டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கு. புதுசா நீங்க வேற ஏதாவது சர்வர் நேம் குடுக்கணும்னா, இங்க நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் இங்க நீங்க என்ன ஆத்தென்டிகேஷன் மூலமா கனெக்ட் பண்றீங்க, அதையும் நீங்க மாத்திக்கலாம். எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷனா, விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனா, என்ன லாகின்ல. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் குடுத்துட்டீங்கன்னாவே, நான் என்ன லேப்டாப் அந்த சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த யூசர் பை டிஃபால்ட்டா வந்துரும். செலக்ட்டே பண்ண முடியாது. கிரே ஆயிருக்கும். கிளிக் கனெக்ட். இப்ப இது என்ன அப்டின்னா, இது ட்ரேஸ் ரன் பண்ணதும்பாங்க இதுக்கு பேரு. நீங்க இதுக்கு ஏதாவது பேர் குடுத்துக்கலாம். அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். மீனிங்ஃபுல்லா ஏதாவது பேர் கூட குடுத்துக்கலாம். ஹெல்த் செக். எவ் எந்த லாகின் மூலமா வந்திருக்கீங்க? என்ன சர்வர் லாகின் பண்ண போறீங்க? என்ன வெர்ஷனு? இது வந்து நெறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஒண்ணு ஒண்ணா இருக்கு பாருங்க. இதுல எந்த இத வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க ப்ரொஃபைல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டே குடுத்துட்டேன். இது நீங்க சூஸ் பண்ற ட்ரேஸ வந்து ஃபைல்ல ஸ்டோர் பண்றீங்களா? ஃபைல்னா பாத்து கேக்கும். எங்க சேவ் பண்ணணும்னு. எக்ஸ்டென்ஷன் வந்து .trc. ஆ டேபிள்லயே நீங்க சேவ் பண்ணலாம். ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள்லயும் சேவ் பண்ணலாம். நீங்க எப்ப அத நிப்பாட்டணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் கழிச்சு. ஸ் ஒரு 60 மினிட்ஸ் கழிச்சு அத நிப்பாட்டணுமா? அப்படின்னா இங்க 60 மினிட்ஸ். இதுக்கெல்லாம் அப்புறம் என்னென்னலாம் நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். லாக் பார்க்கணுமா? பிளாக்கிங் பார்க்கணுமா? பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? இது கொஞ்சம் அட்வான்ஸ்ன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா ஒரு சில பேருக்கு புரியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நான் சும்மா ஜஸ்ட் இதுதான் சொல்றேன் இது. எப்படி சொல்றது? ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி தான். இத நம்ம டீட்டெயிலா பிராக்டிஸாவே செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் நீங்க இன்டர்வியூல சொல்றீங்கன்னா, அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு, ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள எடுக்கலாம், இவர வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அ ரெக்ரூட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். பிரச்சனை வந்தா அத எப்படி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு இது போயிரும். அதனால இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பின்னால நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ம். கிளிக் ரன் அப்டின்னா ஓட ஆரம்பிச்சுரும். இந்த ஓடுது பாருங்க. இதுல உள்ள தகவல்லாம் அள்றாரு பாருங்க. ஐயோ! சரி. சாரி. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்ட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போயிருந்திருக்கிறேன். சாரி. எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
ஹைட் ஃப்ளோட் மீட்டிங் கண்ட்ரோல். இப்ப தெரியுதுல்ல? இது இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டூல் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின் டூனிங் அட்வைசர். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இது அதே மாதிரிதான். கிளிக் கனெக்ட் கொடுத்துருங்க. எங்க கனெக்ட் பண்ணணுங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. யார் நம்ம வந்து எந்த டேட்டாபேஸ் வந்து டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்க போய் டியூனிங் ஆப்ஷன்ல என்ன பண்ணணும், எவ்வளவு நேரம் வரை பண்ணணும், 11:19 PM வரை பண்ணலாமா, என்ன இந்த ஒரு டைம் காமிக்குது. என்னென்னலாம் நீங்க இது பண்ணணும், இண்டெக்ஸா, இண்டெக்ஸ் வியூஸா, நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸா, இது ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஸ்டார்ட் அனாலிசிஸ். இது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபைல் ஒன்று கொடுக்கணும். அதை நான் கொடுக்கல, அதனால எரர் அடிக்குது. டேபிள் பிளான் கேட்ச் கொடுத்தா போதான்னு பார்ப்போம். ஓகே, இது ரன் ஆகுறத வச்சு இதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். டெவலப்பருக்கோ இல்லை அப்ளிகேஷனில் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இது மூலமாக நீங்கள் இது என்னோட லேப்டாப்பில் இடம் இல்லை. மினிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்யர்ட் ஃபார் த செலக்டட் ஃபிசிக்கல் டிசைன் ஸ்ட்ரக்சர் எக்ஸீட்ஸ் த டிஃபால்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் செலக்டட் பை டேட்டாபேஸ் டூனிங் அட்வைசர். எரர் இல்லை, இது சாரி ஸ்பேஸ் இல்லை, அதனால எரர் அடிக்குது. நீங்க நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. நீங்க எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லேப் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் இது ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருவேன். ஏற்கனவே இமெயில் ஐடி குடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்துரும். ஒருவேளை குடுக்கல அப்படின்னா எனக்கு மெசேஜ்ல அனுப்புங்க. அப்புறம் நான் ஷேர் பண்ணிடுறேன். யாரெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருவேன் இது செஷனையும். அது பிரைவேட்டா தான் இருக்கும் அது. அது நீங்க மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கும். உங்களோட Gmail என்ன இமெயில் ஐடி குடுத்தீங்களோ, அதுக்கு மட்டும் தான் நான் அக்சஸ் குடுத்துருப்பேன். அவங்க மட்டும் தான் வியூ பண்ண முடியும். எதுவும் டவுட்ன்னா நீங்க கேளுங்க இப்ப. நான் அன்மியூட் பண்ணி தான் இருக்கேன். நீங்க பேசுங்க ஏதாவது டவுட் அப்டின்னா. அது ஒரு ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா, கொஞ்சம் வேகமா போறேன், இல்ல ரொம்ப மெதுவா போறேன், கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இருந்தாலும் சொல்லுங்க. ஒருவேளை இங்க சொல்றதுக்கு ஏதோ ஒரு மாரி இது தோணுது அப்படின்னா, நீங்க எனக்கு இண்டிவிஜுவலா கூட எனக்கு ஆடியோவோ, இல்ல மெசேஜோ அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்த்துட்டு எதெல்லாம் என்னால ட்ரை பண்ண முடியும், சரி பண்ண முடியுதோ ஒன் பை ஒன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே போலாம். ஆனா நல்லா கான்ஃபிடென்ட்டா இருங்க. இது பண்ணிரலாம். எப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்கில்ட் ஆயிட்டே வருவீங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு இது கோஆப்பரேஷன் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அ ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாரி சூழல்ல இருந்தாலும், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அ ஒண்ணு ஒண்ணு என்ன இருக்குது? ஒவ்வொரு மெனுல என்ன இருக்கு? அப்படின்னாவதாவது பாருங்க. அடுத்த நாளு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்றது? அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வர ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் அத பத்தி நெறைய தேட ஆரம்பிச்சுருவீங்க. எது டவுட் அப்படின்னா எனக்கு கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து வெட்னஸ்டே 7 PM. இது இந்த ஊர் டைம்த்த காமிக்குது. அது கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்மிங் வெட்னஸ்டே 7 PM IST. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிருங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து இதுதான் பார்க்க போறோம். டேட்டாபேஸ் டிசைன். ஹவ் டு கிரியேட் டேட்டாபேஸ், ஹவ் டு கிரியேட் டேபிள்ஸ், ஹவ் டு கிரியேட்
ரிலேஷன்ஷிப் என்னென்னலாம் ஒவ்வொரு டேபிள்ஸுக்கு இடையில என்னென்ன ரிலேஷன்ஷிப் வச்சு அவன் வந்து டேபிள வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆமா அடுத்த கிளாஸ்லயே நான் டீட்டெயிலா சொல்றேன். ஜஸ்ட் ஓவர்வியூவா சொன்னேன். இது நாள் வரை நான் எடுத்ததுல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே வந்திருக்கீங்க அப்டின்னா, எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்ட்ட சொல்லுங்க. ஒரு சில கொரிய ஞாபகம் வச்சுக்கங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேஸ் அப்டின்னா, சாரி கண்ட்ரோல் இசட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேஸஸ்னா டேட்டாபேஸ் சம்மந்தமான தகவல்லாம் இதுல எடுத்துட்டு வரும். ASP_who2 அப்டின்னா யாரெல்லாம் இருக்கா, அந்த இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கா, அவர் ஓவராலுக்கும் ஒரு ஐடி இருக்கும். எஸ்பி ஐடி. அவர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க? ஸ்லீப்பிங்ல இருக்காரா? பேக்கிரவுண்டா? அத பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவர் என்ன லாகின்ல உள்ள வந்திருக்காரு தகவல் இங்க இருக்கும். அவர் எந்த ஹோஸ்ட்ல வந்திருக்காரு அப்படின்னு வரும். டாட்னா லோக்கல். பிளாக் பைனா பிளாக்ல இருக்குதா அப்படின்னு ஒரு தகவல் இங்க இருக்கும். அவர் எந்த டிபில என்ன டாஸ்க் பண்றாரு அப்படிங்கிறது என்ன டிபிங்கிற நேம் ஃபுல்லா அங்க இருக்கும். வரிசையா இருக்கு பாருங்க. அதுக்கு மேல எஸ்ஏ இருக்கு 50 வரையும். 51லேருந்து பாருங்க. என் பேர் வருது பாருங்க. 50 வரையுமே சிஸ்டம் தான். சிஸ்டம் ப்ராசஸ் அதெல்லாம். 50க்கு மேல என்னோட பேர் வருது பாருங்க. நான் வந்து ஏதோ ஸ்லீப்பிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. பேங்கிங் டேட்டாபேஸ்ல போயிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் இப்ப ஸ்லீப்பிங்ல இருக்கேன் அப்படிங்குது பாருங்க. என்ன டைமுக்கு வந்து வந்திருக்கேன். என்ன ப்ரோக்ராம் வழியா வந்திருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வழியா வந்திருக்கேன். சரி. எஸ்கல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வழியா நான் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இப்படி காமிக்குது. அது ஏன்னா ஒரு டாஸ்க் ஷெட்யூலர்ல பேட்ச் ஜாப் வழியா வரேன்னா அது வரும். இல்ல அப்ளிகேஷன் வழியா வரேன்னா அங்க வந்து அது பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு இதுக்குமே ஐடின்னு இருக்கு பாருங்க. எஸ்பி ஐடின்னு. அந்த எஸ்பி ஐடி ரொம்ப முக்கியம். அது இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னோட எஸ்பி ஐடி பார்த்தீங்கன்னா 51 இந்த ரோ பாருங்க. அது யார் அப்படின்னு கூட இதா இருக்கு பாருங்க. இதான் அது. எஸ்பி ஐடி 51 இதா இருக்கு பாருங்க. தெரியுதா? இந்த இதான் அது. எஸ்பி ஹூ 2 இது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலை அதிகமா பண்ணுவாங்க. இப்போ இப்ப இந்த 51ங்கிற எஸ்பிஐடி வந்து ஏதோ ஒண்ணு பிளாக் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. இங்க 51 வருதுன்னு வச்சுக்கங்க. இந்த வேலைய செய்ய விடாம இது தடுக்குதுன்னு வச்சுக்கங்க. இங்க 51 இருக்குன்னு வச்சுக்கங்க. இத கில் பண்ணி கேட்பாங்க அப்ளிகேஷன் டீம்ல இருந்து. கில் அந்த எஸ்பிஐடி பேர போடணும். ஆனா இதுக்கு பின்னால ஒவ்வொரு கம்பெனிய பொறுத்து ப்ராசஸ் இருக்கும். இத அப்ரூவல்லாம் வாங்கணும். ஆ பெரும்பாலும் செலக்ட்டா இருந்தா கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல. இந்த 51ங்கிறது எஸ்பி ஐடி. இது 51 தான் இருக்கணும்னு கிடையாது. எந்த ஐடி பிளாக் பண்ணுதோ அந்த நம்பர் இங்க வரும். இங்க 52ங்கிற ஐடி வந்து இங்க பிளாக் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. 45 வந்து வேலை செய்ய விடாம தடுக்குது. அப்ப இங்க 52 இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க இங்க 52 கில் பண்ணுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் டீம்ல சொல்றாங்கன்னா, கில் 52. இது போட்டு தள்ளீங்கன்னா, இந்த 52 போயிரும். போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் 51 கில் பண்றேன். கில் 52 சாரி 51 கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப நான் எஸ்பி ஹூ2ல போயிட்டு பார்க்குறேன். 51ன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு. இருக்கான்னு பார்க்கலாமா? 51 இல்ல பாருங்க. 50க்கு அடுத்து 52 வருது பாருங்க. தெரியுதா?
51 கில் பண்ணியாச்சு, கொன்னாச்சு. இப்படிதான் வந்து பெரும்பாலும் இந்த பிளாக்குங்கிறது அவசியமா நெறைய கம்பெனில அடிக்கடி யூஸ் பண்ற வேலையா இருக்கும். எப்பயாவது பிரச்சனை வருது அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிளாக்கிங்க செக் பண்ணி கில் பண்ண சொல்லுவாங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினு. அப்ளிகேஷன் வந்து எப்படி உங்களோட கோஆர்டினேட் இன்டராக்ட் பண்ணி, எப்படி உங்ககிட்ட பெர்ஃபார்ம் ஒரு இஷ்யூ டைம்ல இப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இது ஒரு ஒரு லிஸ்ட் இது. இது ஒரு டாஸ்க். நான் வந்து பிளாக்கிங் செக் பண்ணுவேன். பிளாக்கிங் இருந்துச்சுன்னா, அப்ளிகேஷன் டீமோட கோஆர்டினேட் பண்ணி, நான் அத வந்து கில் பண்ணி குடுப்பேன். டெர்மினேட் பண்ணி தருவேன். கில், டெர்மினேட் 2ம் ஒண்ணு தான். அந்த ப்ராசஸ டெர்மினேட் பண்ணி குடுத்தேன்னா, அவங்களோட வேலை நடக்க ஆரம்பிச்சுரும். என்ன ஐடி பிளாக் பண்ணுதோ, அத அவங்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணி, "இத நான் கில் பண்ணலாமா? இது ஏதாவது இம்பாக்ட் வருமா?" அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கில் பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனிய பொறுத்து இது ப்ராசஸ் மாறும். ஒரு சில கம்பெனில ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஒரு சில கம்பெனில மேனேஜர் சொன்னாவே செய்யலாம். ஒரு சில கம்பெனில அதான் அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இத நீங்க கில் பண்ண பிறகு வெரிஃபை பண்றதுக்கு SP_Q2 அத ரன் பண்ணி நீங்க பார்க்கலாம். அந்த ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு. இப்ப இருக்கு பாருங்க 51. அந்த 51 கில் பண்ணிட்டேனே. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்லயே வந்துரும். அதனால நீங்க வொரி பண்ண தேவையில்ல. அப்ப இருக்காது. அப்ப இருக்காது அப்படின்னா, நீங்க கில் பண்ணிட்டீங்க. போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். திருப்பி 51ங்கிற நம்பர்ல வருது பாருங்க. அத நீங்க வொரி பண்ண தேவையில்ல. இப்ப 52வ கில் பண்றேன். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. வெரிஃபை பண்றேன். 52 இருக்காரா இல்லையான்னு. கொன்ட்டேன். SP_Who2 52வ தேடுங்க. 52ங்கிற SP ஐடி எங்க இருக்கு? காணோம் பாருங்க. 51க்கு அப்புறம் 53 வருது பாருங்க. செத்துட்டாரு பாருங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. எப்படி பிளாக்கிங் செக் பண்றது? எப்படி கில் பண்றது? நான் அந்த கமாண்ட்ஸ அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஜி ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க, கேளுங்க. ஒரு சர்வர்ல எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேட்டாபேஸோட ஐடி, கொஞ்சம் முன்னால சொன்னேன். அது இத பாருங்க திரும்பி சொல்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys.databases அப்படிங்கிற ஒரு கொரிய ரன் பண்ணீங்கன்னா, மொத்த ஜாதகமே வந்துரும். அந்த இன்ஸ்டன்ஸ்ல எத்தனை டேட்டாபேஸ் இருக்கு? அத ஒண்ணு ஒண்ணா ஆய்வு பண்ணி பாருங்க. எத்தனை 7 டேட்டாபேஸ் இருக்கா? அதுல சிஸ்டம் டேட்டாபேஸ் வந்து 4 இருக்கா? மிச்சம் இதெல்லாம் யூசர் டேட்டாபேஸ். ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஐடின்னு ஒண்ணு அசைன் ஆயிருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா 8ன்னு வரும். ஓகே, ஓகே. இது எப்ப கிரியேட் பண்ணாங்க? காம்பேட்டிபிலிட்டி லெவல், அந்த வெர்ஷன் நம்பர் என்ன? கொலேஷன் இது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நெறைய இருக்கும். ஆன்லைன்ல இருக்கா? இப்ப இது ஆஃப்லைன்ல டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா, இங்க ஆஃப்லைன் வரும். இப்ப நான் இத ஆஃப்லைன்ல பண்ற சக்திங்கிறத ரைட் கிளிக் டாஸ்க்கு ஆஃப்லைன் கிளிக் ஓகே. இத கொரி நீங்க ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். இது சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் டூ நியூ கொரி விண்டோ. எப்பயுமே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஆய்வு பண்ணிட்டு பண்ணுங்க. GUIல பண்ணீங்கன்னா டக்குன்னு ஓடிரும் முடிஞ்ச உடனே. ஒரு தடயமே இருக்காது. ஸ்கிரிப்ட்ல பண்ணீங்கன்னா எரர் வருதுன்னா இங்கன தான் வரும். அங்கன்னா GUIல வந்துட்டு சில நேரம் டிஸப்பியர் ஆயிரும். இப்ப நான் ஆஃப்லைன்ல எடுத்துட்டேன். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆஃப்லைன். இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். சக்திங்கிற டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிராஸ் அடிச்சிருக்கா? ஆஃப்லைன்ல போச்சு. இப்ப நான் இங்க பார்க்குறேன் ஆஃப்லைன்னு இருக்கு. இத நான் எப்படி டேட்டாபேஸஸ்ல பார்க்கலாம்? நான் ரன் பண்றேன். சக்திங்கிற டேட்டாபேஸ் ரோக்கு நேரா அதான் 6த் ரோ கரெக்ட்டா? ஆஃப்லைன்னு வரணும். வருதான்னு பார்க்கலாமா? ஆன்லைன் இருக்கா? நான் ரன் பண்றேன். இது பழைய ஆன்லைன் தான் இருக்கு. பழைய அவுட்புட் இப்ப ரன் பண்ண போறேன். இப்ப ஆஃப்லைன்னு வரணும். சக்திங்கிற இது வந்து ஆஃப்லைன்னு வரும் பாருங்க. வருதா? 6த் ரோ. இந்த sys.databases ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள், சிஸ்டம் டேபிள் இது.
இதுல டேட்டாபேஸ் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் இருக்கும். ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் டேட்டாபேஸஸ் எக்ஸிஸ்ட் இன் தி கரண்ட் இன்ஸ்டன்ஸ். என்ன இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த கொரிய ரன் பண்றீங்கன்னா, அனைத்து விவரமும் இதுலருந்து கிடைக்கும். லிமிட் இத்தனை டேட்டாபேஸ் தான் வச்சுக்கணும்னு ஒரு லிமிட் இருக்கா? அது ஒவ்வொரு வெர்ஷன பொறுத்து மாறும். நீங்க அது வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. நம்ம அத அப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டைம் ம். ஆச்சு. அது நீங்க ஆ. பெரும்பாலும் என்னன்னா, நெறைய டேட்டாபேஸ் வச்சீங்கன்னா, இன்னொரு இம்பாக்ட் என்ன வரும்னா, ரிசோர்ஸ் வேணும். மெமரி இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாகி போயிரும் இன்ஸ்டன்ஸ். ஒரு 50 டேட்டாபேஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்க. என்னால மெமரிலாம் கனெக்ட் பண்ணி பத்தாது ஒரு அது. வேலையே பண்ண முடியாது. சுத்தம் அப்படியே இப்படி கிளிக் பண்றேன்னாவே, இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். வரவே வராது. ஆ. அது மாரி ஓ! நெறைய மேக்ஸிமம் ஒரு பிரச்சனை. 5 டேட்டாபேஸ். ம். அது ஆக்சுவலா நீங்க பண்றதுன்னா பண்ணலாம். 50 டேட்டாபேஸும் வைக்கலாம். 100 டேட்டாபேஸ் வைக்கலாம். ஆனா, அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு வந்து உங்களோட ஆ சிபியு, மெமரி எல்லாத்தையும் சிபியு, அதிகப்படுத்தணும். மெமரி. இங்க இருக்குல்ல. ஆ. மெமரிய ஜாஸ்தி ஓகே, பண்ணணும். ஓகே. ம். இந்த மாரி இத நம்ம ஆ. ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரி கார்த்தி. பாருங்க. எதுவும் டவுட்ன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இல்லன்னா எனக்கு இண்டிவிஜுவலா கூட கேளுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க கேட்கறத நான் கிளாஸ்ல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்ஸ், நன்றி. தேங்க்ஸ். தேங்க் யூ எவரிஒன். பாய். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். வெட்னஸ்டே. பாய் ஜி. தேங்க் யூ. பாய். தேங்க் யூ. தேங்க் யூ எவரிஒன். பாய்.